தென்னிந்தியா முழுவதும் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி உள்ளிட்ட தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் நாமக்கலை மையமாக கொண்டு இயங்கி வருகிறது. இந்த லாரிகள் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், HPC போன்ற மத்திய அரசின் எண்ணெய் நிறுவனங்களுக்கு வாடகை ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகிறது. இந்நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் லாரிகளுக்கு ஒப்பந்த கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியுள்ளது. இதனை கண்டித்து எல்பிஜி லாரி உரிமையாளர்கள் நேற்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவையில் நேற்று எண்ணெய் நிறுவன அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக அவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது.